சரியாவல அலைச்சல். நாங்க பிளைனுக்கு வெயிட் பண்ணிட்டே இருக்கோம். எத்தனை மணிக்கு வரும் துபாய் போற பிளைனு? ஏர்போர்ட்டா டவுன் போய் வரும். 6 மணிக்கு பிளைட்டு. சரி, இன்னும் அரை மணி நேரம் கிடக்கலாம். ஆமா, நீங்க பிளைட்ல சிங்கப்பூரா வரியா? துபாயா? ஆமா. இப்ப எத்தனை மணிக்கு வரும்? இங்க 10 தான் வரும். அது எடுத்துட்டு இங்க கொண்டு வருவோம்ல. அங்க ஒரு ஸ்டாப் போட்டு தானே போவோம், டீ குடிச்சிட்டு. திருவாண்டரம்ல பிளைட் எடுக்காங்கல்ல துபாய் பிளைனை, எடுத்துட்டு டீ குடிக்க எப்படி இருந்தாலும் இங்க வந்து ஒரு ஸ்டாப் போட்டு தானே போடுவோம். இங்க ஒரு இது போடுவாங்கல்ல, அப்ப இறங்கிக்கலாமன்னு பாக்கேன். மணி இத்தனைக்கு 7 மணிக்கு பிளைட் டைம் போட்டா டிக்கெட் எத்தனை மணின்னு பாப்போம். எங்கிட்ட வந்து ரீல் ஓட்டாதீங்க, நீங்க வாட்டில இருங்க. ஹலோ, பிளைட் எத்தனை மணிக்கு? பிளைட் அங்கே திருவனந்தபுரத்துல இருக்கும், இல்ல மதுரையில இருக்கும். ஆமா, கொச்சியில இருக்கும். நான் சொல்றேன். ஆமா, எடுத்துட்டு தெங்காசி பஸ் ஸ்டாண்ட்ல உட்கார்ந்துருக்கேன். தெங்காசி பஸ்ல உங்களுக்கு பிளைன் வரும். அவரு கண்டக்டர் சாப்பிடாம ஏறி இருக்காராம். டிப்ரெஷன். ஏற்றி ஊத்திட்டு ஜார ஊத்திட்டு நினைக்காத. எங்கிட்ட ரீல் ஓட்டாத, வேலையை நீ பார்த்து. ஆமா, நாங்க வந்து வடை சாப்பிடுறதுக்கு டோக்கன் வாங்கி வச்சிருக்கோம். உங்களுக்கு வடை தானே நான் வாங்கி கொடுக்க. வடை டீ என்ன வேணும்? நீ ஒண்ணு வாங்க வேண்டாம். நான் யாருன்னு உனக்கு தெரியுமா? தெரியாதுன்னு. ஹலோ, ஆமா வந்தாச்சு. இந்த பிளைட் அடுத்து இங்க தானே வரும். ஆமா, உனக்கு பிளைட் வரும். பிரதர், அண்ணனுக்கு ஒரு டீ வாங்கி கொடுங்க. வேண்டாம் ஒண்ணு வேண்டாம். அடிக்க வேண்டியோ அப்பம் போங்க. சரி, வாங்கி தரலாம். அடுத்தவன்ட காரியம் வேண்டாம். நான் ஜீவிக்கிற வரைக்கும் ஒருத்தருடைய காசு. சூப்பர், கை கொடுங்க. அவனுக்கு பிளைட் போயிட்டா? ஐயோ, உங்ககிட்ட பேசிட்டு பிளைட் விட்டுட்டேன்னா. எப்ப பிளைட்ல இங்க வராது, நீங்க ரூட்லாம் விடாதீங்க.